Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரே நல்லவரப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. சுத்தம் பண்ணுங்க. இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மறைவிடமே, புகலிடமே, கேடகமே, துருகமே, ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. எங்கள் கை கால்கள் ஆண்டவரே, உள்ள திரியங்கள் ஆண்டவரே, இருதயத்தை எல்லாவற்றையும் கழுவுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஓ கர்த்தருடைய ஆவியானவரே, எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை ஆண்டவரே. எங்களை விடுதலை பண்ணுங்கப்பா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி மெய்யான விடுதலைக்கு ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். மெய்யான விடுதலையை தாங்கப்பா ஆண்டவரே. தேவனை தேடுகிற இருதயம், உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உண்மை உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கபடற்ற மாசற்ற இருதயத்தை தாங்கப்பா. பரிசுத்த சிந்தையை தாங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க. நாவை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். தகப்பனே நல்லவர். தேவனே நல்லவர். ஓ ராஜா நீ நல்லவர் அப்பா. நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். தடைகள் யாவையும் உடைத்து உடைய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் யாவையும் உடைய ஆராதனைக்கு விரோதமாய் எல்லா மாம்ச தடைகள், பிசாசின் தடைகள் ஆண்டவரே, சாத்தானின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடாதபடிக்கு ஆண்டவர் இடத்தில் வராதபடிக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடைப்படுகிறதான பொல்லாத கிரியைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், எல்லா சேனைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்காதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம் மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் எல்லா சோம்பலின் ஆவிகள், அசதியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற ஆண்டவர், உண்மையாய் தேடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உணர்வுள்ள பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. இயேசுவே, நீ கொண்டு வாங்க ஆண்டவரே.
கர்த்தர் கொண்டு வருவீராக, கர்த்தர் கொண்டு வருவீராக. கர்த்தர் தடைகள் யாவை உடைய இயற்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு சாதகமாய் மாற்றித்தாங்கப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறபடி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. எங்கள் சபைகளில் நீங்கள் உயர்ந்திருப்பீராக, நீங்க உயர்ந்திருப்பீராக. எங்கள் திருச்சபையில நீங்க உயர்ந்திருங்கப்பா. எங்கள் திருச்சபையோட நாமம் மகிமைப்படட்டும், உடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உடைய நாமம் ஆண்டவரே கீர்த்தனம் பண்ணப்படட்டும்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திரியேக தேவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆண்டவரே நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியாகிய எங்கள் ஆண்டவரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் பாட போகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தால் எங்கள் குறைகள், குற்றங்கள், கரைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. திரு ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக, உடைய வார்த்தை எங்களுக்கு பிட்டுத்தாங்கப்பா. இயேசுவே, உடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மேன்மைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, சர்வ ஞானியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தடை கற்களை ஆண்டவரே உடைங்கப்பா. இயேசு எதிராக வருகிற தடைகளை உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிற பிரசன்னத்தை உணராதபடிக்கு எல்லா தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவின் கிரியைகள், பொல்லாத ஆவின் சிந்தைகள் எல்லாம் நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை 100% நாங்கள் உணர்ந்து உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய அவலையில்லாத இருக்கிற அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து உங்களை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த அளவுக்கு சமீபமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, தேவனை சமீபமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை உயர்த்தும்படியாக எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும்பா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது, உங்களை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அளவில்லாம இருக்கிற கிருபை ஆண்டவரே பெருகட்டும், கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. கிருபை பெருகட்டும், பலன் உண்டாகட்டும். சரீரத்துல பலனை தாங்க ஆண்டவரே, ஆவியில பலனை தாங்க, ஆத்மாவில பலனை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கிட்டோம், உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இந்த வளாகம் முழுவதும் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆண்டவரே மாற்றுவீராக. தேவனுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஆராதனைக்கு விரோதமாய் சிந்திக்கிற எல்லா சிந்தனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். தேவ சிந்தை உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தையை கர்த்தர்களுக்குள்ள வைப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை யாவும் உடைத்து சீக்கிரமாய் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். புதிய நபர்களை ஆண்டவர் கொண்டு வரணும்.
நாளிலே தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயற்கை நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி தரணும். அவர்களுடைய பிள்ளைகள் சீக்கிரமாய் ஆண்டவர் கொண்டு வரணும். அந்த நாளிலே நாம் பாட போகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். முடிவில் நமக்கு பெண்கள் ஐக்கியம் இருக்கிறது, அதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த காரியங்களுக்காக யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக ராஜா, இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே தேவன் தாமே அழகத்தாவே சுத்திரம் அழகத்தாவே உண்மை தேடி உண்மை பாட உண்மை போற்ற உண்மை புகழ அழகத்தாவே இந்த நேரத்தை எங்களுக்கு தகுதிப்படுத்தின தயவுக்காக உண்மை ஸ்தோத்திரம் ராஜா. அதனால் தாமே இந்த ஆராதனை வேளையில் அழகத்தாவே ஆரம்பத்தாவே சூத்திரம் ஆண்டவரே ஜெபம் வரைக்கும், அது மட்டுமல்லாமல் பெண்கள் ஐக்கியம் வரைக்கும் தேவன் நீர் ஆண்டவரகத்தாவே எங்களோடு ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் மூலியமாக எங்களோடு பேசும், பேசுகிற வசனங்கள் மூலியமாக எங்களோடு பேசும், துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மூலியமாக எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய பார சுமைகள் எல்லாம் ஆண்டவரே முற்றிலுமாய் தகத்தெறிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிற தேவன் ராஜா, எங்களை வழி நடத்துகிற தேவன் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அடகத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தடைப்பட்டிருக்கிறவர்களை தேவன் நீர் தொட்டு அடகத்தாவே சீக்கிரமாய் ஆயத்தமாய் அடகத்தாவே சபையில் வந்து ஆராதிக்க தேவனை உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் தாமே நீர் எங்களை வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும் ராஜா. மீதியான வேலை எல்லாவற்றையும் உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவனை நீர் எங்களை ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் உட்காரவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கட்டி பாடுவோம், கைகளை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். முதல் பாடலாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடல் புத்தகத்தில் 103வது பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, ஐயா வாழ்க, உன் நாமம் வாழ்க என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நாம் ஒருமைப்பட்டு ஒருபடப்பட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து பாடும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே
வாழ்க உம் நாமம் வாழ்க. கேட்கிற அனைவருமே தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, இயேசுவே வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவியாய் கொண்டும் பாவக்காரை போற்றும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போற்றும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, இயேசுவே வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, இயேசுவே வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் வாழ்ன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே இயேசு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் வாழ்க என்று சொல்வதற்கு அவர் 100% அவர் பாத்திரரா இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இயேசு வாழ்க. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பாடலை பாடி அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஃபாதர் பெட்ரோஸ் பாடல் புத்தகத்திலே 399வது பாடல் பாடின எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஆமென். எண்ணிப்பார். அல்லேலூயா. ஆமென். உட்கார்ந்து நம்ம பாடலாம். உட்கார்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோம். பாடல் எண் 399வது பாடல். செய்த நன்மைகளை நன்றி நன்றி நன்றி
நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் உதவி செய்கிறார். இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? நல்ல உதவிகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உதவி என்ன செய்யணுமா? இந்த காலை வேளையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எண்ணி பார்க்கிற ஒரு மகனாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் செய்த ஒரு பாடல் சொல்லுது, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ண கூட முடியாது. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நமக்கு தெரிந்து ஆண்டவர் செய்திருக்கிறார். நமக்கு தெரியாம எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு செய்திருக்கிறார். இனியும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நன்மையை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. எண்ணி எண்ணிப்பார். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். என்ன நன்மை செஞ்சார்? இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார், நமக்காக ஆண்டவர் அல்லேலூயா காயப்பட்டார். நம்முடைய பாடுகளுக்காக ஆண்டவர், நம்முடைய பாடுகளுக்காக அவர் நமக்காக சுமந்து கொண்டார். அல்லேலூயா. நமக்காக சாபமாய் மாறின தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட எதன் மூலமாய் அவர் அனுபவிச்ச அந்த சிலுவையின் மூலமாக. ஆமென். நமக்காக ஆண்டவர் ஏழ்மையாய் மாறினார். நாம் பணக்காரா மாறுவதற்காக, செல்வந்தனாய் மாறுவதற்காக ஆண்டவர் ஏழ்மை கோலமாய் மாறினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சாவை ஏற்றார் நமக்காக. எதற்காக? நாம் ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படியாக, நாம் நித்திய ஜீவன் பெறும்படியாக அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல் தான், நீரின்றி வாழ்வது இறைவா. உன் நினைவின்றி மகிழ்வது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். அல்லேலூயா. இந்த பாடலுடைய வரிகளை நீங்கள் உணர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் அவர் இன்றி நமக்கு நம்மால் ஒரு வாழ்க்கை கிடையாது. அவர் இன்றி நமக்கு ஒரு வாழ்வு இல்லை. அல்லேலூயா. உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரின்றி வாழ்வது இறைவா, நீரின்றி மகிழ்வது தேவா. நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உன் உள்ளத்தில் வாழும் ஒரு நாளை போதும்.
எத்தனை பேர் ஆண்டவர் இன்றி எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த தேவன் இல்லாம, இயேசு இல்லாம நமக்கு ஒரு வாழ்வு நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஓ, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம் ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்லும். துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்தின தேவனை இன்னும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம்? ஆமென். நம்முடைய மனதை பார்த்து நாம் சொல்ல போறோம். துதி செய் மனமே, துதி செய். இம்மட்டும் நடத்தின தேவனை இன்னும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி செய் மனமே, நீதம் துதி செய்.
உங்களை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உமக்கு உகந்தளித்தாரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏகிடும் வழியில நமக்கு பாடுகள் நேர்ந்தாலும் ஏகபரன் உன் காவலனாய் இருந்தார். எத்தனை பேர் பாடுகள் மத்தியில போகும் பொழுது இயேசுவே உங்களுக்கு பக்கபலமாய் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பக்கபலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்துங்கம்மா, உயர்த்துங்க. இயேசு எனக்கு பக்கபலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏகிட வழியில பாடுகள் நேர்ந்தாலும், நான் போற வழியில பாடுகள் வழியில நான் நடந்து போனாலும் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாய் இருந்தாரே. துதி செய் இம்மட்டும் நடத்திடவும் தேவனே. ஆமென். என்றும் என்றும் நன்றி மிகுந்தவனே, என்றும் என்றும் நன்றி மிகுந்தவனே. ஆமென். ரெண்டு கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க, வாயை திறந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். போன வாரம் கேட்ட சத்தியத்தின்படியே ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக இந்த ஆராதனை வேலையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை தான் நம்பி இருக்கிறப்பா, நான் மனுஷனை நல்ல ஆண்டவரே, மனிதனை நல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஓ கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவை நான் நம்பி இருக்கிறப்பா, நான் தேவனை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமென். இயேசு பார்த்து சொல்லுங்க, என் குடும்பத்துல என் எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்க தான் ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா ஆண்டவரே. மனிதன் செய்ய முடியாதப்பா, நீங்க ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்ய முடியாது. நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களா, காத்து கொண்டிருந்தாங்களா? ஹல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உண்மைக்காக நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மை என்று எனக்கு யாரும் இல்லப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உண்மைக்காக நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உண்மை தான் நம்பி இருக்கிறாங்க. ஓ ரபா சந்தரா கதரலபா. ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹalleluya. உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஓ ஜீசஸ். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்கள் வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி
பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்க தான் எங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும்னா நீங்க தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா என்னால முயற்சி செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது ஒண்ணு செய்து ஆகணும் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் திரும்பி போகணும்ப்பா. யாக்கோபு சொன்னது போல நான் போராடி இயேசுவினிடத்தில் தேவனிடத்தில் எதையாவது ஒன்று நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்துங்க. ஓ நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து அவர் அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கானான் கல்யாணத்துல ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது அவருடைய அற்புதங்களை எத்தனை புஸ்தகம் எழுதினானோ ஒரு புஸ்தகம் கொள்ளாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலவற்றை தான் நம்ம வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகமே கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இந்த அற்புதங்களை செய்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மனிதன் சொல்லுவான் ஆனா அதை காப்பாற்ற மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு சத்தியம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் ஜீவனும் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற தெய்வம். உண்மை என்று எனக்கு யாரும் இல்லப்பா. முடிந்தது துவக்கத்தை பார்க்கிற தேவன். உங்களுக்கு ஈடு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கண்களை முடிந்த பாடலை புதிய பாடல்கள் நாம் கற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன சொல்ல அவர் காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி பாடுவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஜீசஸ் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உண்மை என்று யாரும் இல்லை. தோற்றத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். உண்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது தோற்றத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை.
தட்டுங்க. ஒரு சில நிமிஷம் கைகளை தட்டி ஆண்டவர் ஆசிரியங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பூர்வத்தில் அடைக்கப்பட்டது ஆண்டவர் எனக்காக திறந்து வைக்க போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் அடைக்கப்பட்ட ஒரு வாசலில் கடந்து வந்திருக்கீங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில நான் நினைத்திருக்கிற ஆசீர்வாதம் அடைப்பட்டிருக்கிறது, தடையானது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, பூர்வத்தில் அடைப்பட்ட அந்த வாசலை எனக்காக ஆண்டவர் திறக்க போகிறார். ஹalleluya. ஆமென். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெபெக்காவுக்கு ஆண்டவர் தர போகிறார். ஹalleluya. 100% கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. சந்தரதரதரபா. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ஏகபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ஏகபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ஏகபோத்தை எனக்கு தந்தீ. கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் எல்லா கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடைய கரங்களுக்காக 2 கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு பேர்களை அறிவிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் ஜெபிப்போம். கருவிற்காக ஜெபிப்போம். சிஸ்டர் அருள்மணி, அவளை கர்த்தர் நல்ல பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக. சிஸ்டர் மேரி கோமதி, அவளுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை தரணும். பியூலா சிஸ்டர் லட்சுமி அம்மா, அவளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தரணும். செல்வராஜ், அவளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தர வேண்டும். சிஸ்டர் ரெபேக்கா, அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை தரணும். சாந்தி அம்மா, அவளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தர வேண்டும். பிரதர் இமான், அவளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தரணும். பிரதர் ராஜசேகர், ஸ்தோத்திர, கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை மகனுக்கு தரணும். குறிப்பாக சிஸ்டர் லட்சுமி பெருமாள் கோயில் தெருவில் இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய நபர் ஒருத்தர் ஆக்ஷனில் இன்னைக்கு மருத்துவமனை ஜிஹெச்சில் இருக்கிறாங்க. மிகவும் ஆபத்தான நிலையில படுக்கையாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களையும் கர்த்தர் தொடரும். 2 கரங்களை உயர்த்தி இந்த பலவீனர்களாம் கர்த்தர் தொடரும். ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, நாங்கள் வாசித்த ஒவ்வொரு நபர்களையும் பேர்களையும் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிஸ்டர் அருள்மணி, ஆண்டவரே, ஊழியர் அருள்மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடுங்க, பரிபூர்ண சுகத்தை தாங்க. மேரி சகோதரிக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தாங்க. பியூடாஸ்டருக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. லட்சுமி அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. ஆண்டவரே, சிஸ்டர் ரெபேக்கா அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. சாந்தி அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, இமான் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. ராஜசேகர் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. லட்சுமி அவர்களுடைய ஆண்டவர் நெருங்கின உறவினர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்காங்கப்பா. இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. கர்த்தர் அவர்களை நடக்க பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செயலிழந்து போயிருக்கிற அந்த கை கால்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்துட்டு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தடைகள் யாவும் உடைப்பீராக. பரிபூர்ண சுகத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்காக சில பேர்களை நான் வாசிக்கிறேன். பிரதர் வெங்கடேஷ், பிரதர் திலீப் பாபு, மாலை சிஸ்டருடைய கணவர், மணி அவருடைய தகப்பனார், செல்வி சிஸ்டருடைய குடும்பம். 2 கரங்களை உயர்த்தி இந்த குடும்பங்களுக்காக, இந்த நபருக்காக ஆண்டவர் சகோதரர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பீராக. வெங்கடேச ரட்சியும், ஆண்டவரை திலீப் பாபு ரட்சியும், மாலை சிஸ்டருடைய கணவரை ரட்சியும், மணிகளுடைய தகப்பனார் ரட்சியும், செல்வி சிஸ்டருடைய குடும்பம் முழுவதும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்வீராக. இந்த வலது கரத்துல ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வீராக. ஆமென். ஸ்தோத்திரம்.
காசன் அவர்கள் முன்பாக வந்து இந்த தேசத்துக்காக புதுப்பாக்கத்துக்காக 2021ஆம் ஆண்டு நமக்கு சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும், கொரோனா வைரஸிலிருந்து கற்று விடுதலை தரணும். அப்படி திருச்சபைக்காக தொடர்ந்து ஜெபித்து அவர்கள் முடிப்பாங்க. தேசத்துக்காக நாங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா தேசத்திலே நடக்கின்ற கொள்ளை நோய்களை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கின்றீர். அப்பா கர்த்தாவே நீங்க என்ன நோக்கத்தினால அனுமதிப்பீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அப்பா இந்த சோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளும்படியான பலனை கத்தனை கட்டளைக்கப்படினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசங்கள் ஆண்டவரை இந்த நாளை பாழாகி போகாதபடிக்கு கத்த நீர் ஆண்டவரை எல்லா விஷயத்தினால கட்ட நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். ராஜா எக்கனாமிக்ஸ்களோட எல்லாவற்றையும் கட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். படிக்கிற மக்கள் எல்லாரும் ஆண்டவரை செழிப்படைபடியாக தேவனை வழிவாசத்தில் வந்து பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். ராஜா இந்த கொள்ளை நோய்கள் சீக்கிரத்தில் முடிவடைய பிரச்சனைகள் முடிவடைய கட்டத்தை திரும்ப பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ராஜா என் வழிநடத்துங்க ராஜா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் புதுப்பக்கத்துக்காக செபிக்கிறோம். இந்த இடத்துல நீ நல்ல ஒரு சபையை நீ கட்டாவே இந்த இடத்துல நீ ஸ்தாபித்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்க ஒரு வாக்குமோ வீணாகாதபடிக்கு அதாவது எங்கள் சபைக்குள்ளாக வரும்படியாக தேவனை திரும்ப பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். சபையின் மூலமாக நடக்கின்ற எல்லா ஊழியர்களையும் கட்ட நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஒரு நாமத்தின் மகிமைக்கு எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்ய தேவனை திரும்ப பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். என் வழிநடத்துங்க ராஜா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபையினுடைய அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமென். மழையானாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசு நாமத்திலே நாங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பலவீனத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளும். உங்கள் திருச்சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு நம்முடைய ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து மாலையிலே 6 மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே எங்கள் மாலை ஆராதனைக்கு வருவீர்களான கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆராதனை முடிவிலே நமக்கு பெண்கள் ஆராதனை நடைபெறும். ஆகவே இந்த பெண்கள் ஆராதனையில் இருந்து நீங்கள் பங்கு பெறும்படி அன்பாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் மாலையில் நமக்கு 6 மணிக்கு சுத்திகரிப்பு ஆராதனை மற்றும் பசுத்தாவின் அபிஷேக கூடுகையும் நம்முடைய திருச்சபையிலே நடைபெறும். ஆகவே பசுத்தாவின் நிறைவு பெற்றிருப்பீர்களான கூட நீங்கள் வந்து இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் துரிதமாக செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராங்க. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் தங்கள் முழுவதுமாக ஆழ்ந்த சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று அல்லது இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் முன்பாக வரும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று அல்லது இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்கள் நீங்கள் முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். 2 காலங்களை குடும்பத்தார் முன்பாக நீட்டுவோம். பிதாவே இந்த அருமையான கால வேலைகள் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெங்கடேஷ் ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். நாளையே திருமண நாளை காண்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படியே இரட்டிப்பான நன்மையை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இப்போது கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நதியை போலவும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஜீவ ஊற்று புறப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெங்கடேஸ்வரத்தை கர்த்தருடைய கருத்தில் கொடுக்கிறோம். அவர் செய்கிற வேலை ஆண்டவரே ஸ்தோத்திரம். பணிகள் எல்லாம் ஆசீர்வதியும். கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆசீர்வதி முழு குடும்பத்தையும் ஆசீர்வதி. கொடுத்த 3 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. வேற யாராவது இருக்கீங்களா? பிறந்த நாள் அல்லது திருமண நாள் காண்கிறவங்க வேற யாராவது இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. வியாழக்கிழமை தோறும் நம்முடைய சபையின் சார்பாக வீட்டு கூட்டம் நடைபெறுகிறது. வருகிற மாதத்திலிருந்து உங்களுக்கு நான் லிஸ்ட்டு மாதிரி நான் போடுவேன். அதன்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ப்ரேயர் நடைபெறும்.
ஆகவே அதை நம்ம அறிவு கூடுதல் நம்ம அதை மாற்றுவோம். நிச்சயமாக அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. வருகிற வேலைக்கிழமை உங்கள் வீட்டில் வீட்டு கூட்டம் வைக்கணும் அப்படின்னுலாம் நீங்கள் முடியும் போது கூட சகோதரிடத்தில் கூட நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சாட்சி நேரம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பாரானால் நீங்கள் முன்பாக வந்து கர்த்தருக்கு மகிமைக்காக சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஓவர்சீஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த ஜாப் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் என்னன்னாக்கா வந்து ஒரே டென்ஷன். என்னன்னாக்கா காலைல 5 மணிக்கு ஒருத்தனுக்கு இன்றைக்கி ஃப்ளைட்டு, ஒரு 9 மணிக்கு ஃப்ளைட்டு. அவனுக்கு என்னாச்சுனாக்கா வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை. காலைல 5 மணிலேருந்து தூக்கமே இல்லாமல் ஒரு 7-8 மணி வரைக்கும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வந்து அப்பா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ரிட்டன் டிக்கெட் இல்லை, அவனை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டார்ச்சரு. ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுத்தமாக தூக்கம் இல்லாமல் இங்கேருந்து கல்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. ஆனாலும் தேவன் வந்து அதை வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து சுமூகமாக முடித்து கொடுத்தார். நான் ப்ரேயர்லேயே இருந்த இந்த காரியத்துக்காக கேண்டிடேட் போகும்போது வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டிக்கெட்டில் வந்து அவங்க வந்து ஏர் இண்டியான்றது ஒரு டிக்கெட் வந்து அவங்க வந்து போடாமல் அதில் தான் நீங்கள் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இது மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்தது கிடையாது இது வரைக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. கேண்டிடேட்லேயும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்புறம் அவங்கள கூல் பண்ணி சமாதானப்படுத்தி அவங்கள்ட்ட பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு கர்த்தர் திரும்ப வழி நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை இருக்கிற சாட்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் பழைய பாஸ்டர் மௌலிபாதத்தில் இருக்க பாஸ்டர் அவருக்கு வந்து லாக்டவுன்லேயே ரொம்ப முடியலை. இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ண முடியல. ரொம்ப ராமச்சந்திரா எல்லாம் ரொம்ப எல்லாம் எடுத்து செலவழிச்சாலும் ஒன்றுமே சரியாக வரல. அப்புறம் வேணும் சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக இருக்காரு. அதுக்காக ஜெபம் முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாம் பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். கடந்த 2 வாரமாவே என்னால் வந்து சர்ச்சுக்கே வர முடியல. வீட்டில் நிறைய பிரச்சனை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சர்ச்சுக்கு எதுவுமே போகக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு. ஆனால் ஃபாஸ்ட் அம்மா வந்து இந்த வாரத்தில் திடீர்னு அவங்களே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜாம் பண்ணிட்டு போனாங்க. எல்லாமே சரியாயிடும், எதை குறிச்சுமே நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் ஒரு சமாதானம் இருக்குது. இந்த வாரம் சர்ச்சுக்கும் வர முடிஞ்சது. அதுக்காக ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு அல்லேலூயா. ஆமென். குடும்பத்துக்காக நீங்கள் தனிப்பட்ட ஜெபம் ஒரு கனவுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற யாரும் இருக்கீங்களா சாட்சி? ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சிஸ்டர் ஏன்னா நம்ம முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். முதலாவதாக நம் கர்த்தருக்கு நம் காணிக்கை ஆண்கள் பகுதியில் கொண்டு வருவோம். பிறகு பெண்கள் பகுதியிலிருந்து நம்ம நம்ம இடைவெளி விட்டு மறுபடியும் நான் நம்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடனே
வார்த்தைக்காக ஃபர்ஸ்ட் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இசப்பான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் இந்த வேலையிலும் அப்பா கொடுக்கப்பட்ட காணிக்கை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தையின்படி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீர் பாதுகாத்து கொடுங்க, வழி நடத்துங்க. இதோ உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. தேவாவியானவரே அப்பா, அவருடைய கரை மறைந்து கர்த்தரின் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த காலத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் தேவனாம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், எளிமையாக்குகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்வோம். அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலைகளிலே அவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சில வசனங்களை எல்லாருக்கும் பொதுவாகவே இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு அதிகமாய் நாம் படித்த ஒரு வேத வசனம், அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவதாசர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு வேத வசனங்களை இன்றைக்கு நாம் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவ சமூகம் தான் உண்மையான பிரசன்னத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அது கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம், 62வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் தொடர்ந்து 4வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய கையில் எப்படி இருப்பீங்களா? அலங்காரமான கிரீடம். சாதாரணமான ஒரு கிரீடம் ஆண்டவர் நம்மை வைக்கல. அலங்காரமான ஒரு கிரீடம் யார் கையில் இருக்கிறோம்? என்னங்க பாருங்களேன், கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். நீங்களும் நானும் யார் கையில் இருக்கிறோம்? நம்முடைய புருஷன் கையில் இருக்கிறோமா? இல்லை நம்ம பிள்ளைகள் கையில் இருக்கிறோமா? இல்லை நம்ம பெற்றோர்கள் கையில் இருக்கிறோமா? நாமெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அலங்காரமான ஒரு கிரீடமாக ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு பாக்கியமான ஒரு ஜனம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வேத வார்த்தை. ஆமென். நிறைய இடங்களில் இந்த வேத வசனத்தை அதிகமாக என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துவதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஒன்னே ஒரு மனதில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய கரம் அது என்ன செய்யுதுன்னா, நீங்கள் நான் அந்த கரத்துக்குள்ள இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதர் கர்த்தருடைய கரத்துல இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான்? கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் அவன் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. மனிதனுடைய கையில இருப்போமானா நம்முடைய கிரீடம் அலங்காரமா இருக்காது, அலங்கோலமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றோம்? அலங்கோலம் பண்றோம், முழிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் அலங்காரமா வைக்கும்படியாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி? கர்த்தருடைய கையில அலங்காரமான ஒரு கிரீடமா கர்த்தர் உன்னை என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம பாடின பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல சில சரணங்கள் நாம் பாடினோம். கரங்கள் கரத்தை என்று சொல்லி அந்த வரியில் எழுதப்பட்டிருந்த வேத வசனத்தை நான் முன்பதாகவே நான் எடுத்து வைத்தேன். ஆனால் பாடல்லாம் நான் அதை ஆயவே இல்லை. பாடலாம் ஆண்டவர் கொடுக்கும்போது அதை அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். ஆனால் சரணங்களை நான் படிக்கும் பொழுது அதை பாடும் பொழுது அந்த கரம் என்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டது.
அல்லேலூயா. கரம் என்கிற வார்த்தை அதுல பயன்படுத்தப்படுகிறது. நேற்றைய தினத்துல ஒரு நம்முடைய சபை விசுவாசியை நான் பார்த்து நான் சென்ற பொழுது அவர்களும் அந்த இந்த நான் என்ன வார்த்தையை நான் மனதில் வைத்திருந்தனோ அதே வேத வசனத்தை அவர்களும் மனதில் அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை வெளியில சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். நீங்க கொஞ்சம் அமருங்க, நம்ம மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். தயவு செய்து நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிறகு நாம பொறுமையா எல்லாரும் இருப்போம். ஆனால் இருக்கு வெளியில உடனே போக முடியாது. ஆகவே நீங்க வார்த்தைக்கு நான் சுருக்கமாக தான் பேச போறேன், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. சுருக்கமா பேசி நான் முடிச்சேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம் என்பதை நம்புங்க. முதல்ல நீங்களும் நான் யார் கரத்துல இருக்கிறோம்? அவர் கரத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடுத்த வசனம். அவர்களை விசாரிக்கிறவனானபடினால் ஆமென். அல்லேலூயா. 6வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி யார் கரத்துல இருக்கணுமா? அவர் கரம் எப்படிப்பட்ட கரம்? பலத்த கரம். அல்லேலூயா. அவருடைய கரத்துல நீங்களும் நானும் இருப்போமானா ஒரு ஏற்ற காலம் ஒன்று வரும். அந்த காலத்துல ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு அவருடைய கரத்துல இல்லாததுனால தான் ஆண்டவருடைய ஏற்ற காலம் ஒரு வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. என்ன சொல்றாங்க, ஏன் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு நன்மையை தர மாட்டாரு, ஏன் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? ஏற்ற காலம் ஒன்று இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அவர் கரத்துல அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அவர் கரத்துல எந்த மனுஷன் அடங்கி இருக்கிறானோ அப்போ ஒரு ஏற்ற ஒரு காலம் வரும். ஏற்ற ஒரு காலம் வரும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் என் வீட்டில் இருக்கிறோம் உடனே ரட்சிக்கப்பட்டுரும், நாளைக்கே மனம் திரும்பிடணும், நாளைக்கே எல்லாம் நடந்துடணும்னு நினைப்போம். நாளைக்கே நடந்தா என்ன உண்டாகும்? அல்லேலூயா. நாளைக்கே நடந்தான்னா அது மகிமையா இருக்காது. அல்லேலூயா. நாளைக்கே நடந்தான்னா அது மகிமையை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு ஏற்ற ஒரு நேரம் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலம் வந்தாதான் ஆண்டவர் அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது அது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. லாசரு மரித்தான், ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புறாரு. ஏன் ஆண்டவர் லேட்டா எழுப்புறாரு? 3 நாள் கழித்து. அது அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதே அந்த நியூஸ் அவருக்கு வந்துடுச்சு. ஆனா ஆண்டவர் பொறுமையா இருந்தார். ஏன்? சில வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சில காரியங்கள் நமக்கு லேட் ஆகும். சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? ஆண்டவர் கரத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற ஒரு நேரம் ஒரு காலம் வரும். நீங்க அடங்கி இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அடங்கி இருக்கிறதுனா சபைகளையும் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. சபைகளில நம்ம என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கணும். ஊழியக்காரருக்கு என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். அவர் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உன்னை என்னையும் அவருடைய கரங்களில வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பலம், பெரிய காரம் அவருடைய கரம். ஒரு வேதம் சொல்ல, ஒரு வசனம் சொல்லுது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதத்தை. அப்புறம் அவருடைய கரம் எவ்வளோ பெருசாக அவர் கரம். அதை யோசிச்சு பாருங்க. அவருடைய கரத்துல நீங்களும் நானும் வரையப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இல்லாம கர்த்தருடைய கரத்துல இருந்து வெளியே இருக்கிறதுனால தான் நமக்கு பெரிய ஆபத்து வருது.
பெரிய பிரச்சனைகள் வருது, பெரிய போராட்டங்கள் வருது. அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுடைய கருத்துக்குள்ள இருந்தா தான் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு. இந்த பிள்ளைக்கு என்ன உண்டாகும்? அந்த தகப்பனுடைய கருத்துல இருந்து விலகி போவான், ஆனால் அவன் பாதுகாப்பை இழந்து போகிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் நானும் அவனுடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும். கர்த்தருடைய கருத்துல அடங்கி இருக்கிறது அதான் காரணம். அடங்கி இருக்கிறதுனா என்ன? ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. சோதனை வருதா ஃபேஸ் பண்ணுங்க, பிரச்சனை வருதா எதிர்த்து நில்லுங்க. ஆமே, போராட்டங்கள் வந்து அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண பாருங்க. இதுதான் அடங்கி இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணா சும்மா இருக்கிறது இல்லைங்க. ஆண்டவர் அமைதியா இருந்தா நீ செய்யாத எதையும் கர்த்தர் செய்யற அளவுக்கு விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் சும்மா இருக்கணும்னு சொல்றேன். சில பேர் துருத்துருன்னு பண்ணுவாங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி யுத்தம் இவங்க பண்ணிடுவாங்க, ஆனா அங்க வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய கருத்துல நீங்களும் நானும் அடங்கி இருப்போமான கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 விதமாய் கரங்கள், கர்த்தருடைய கரங்கள் 2 விதமாய் பயன்படுகிறது. ஒன்று எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நாம யார் கையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். ஆமென். இதை மாத்திரம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அவர் மரத்த கருத்துக்குள்ள ஒரு மனுஷன் அடங்கி இருக்கணும். ஆமென். அப்ப கர்த்தருடைய கையில நீங்கள் நானும் இருக்கிறோமானா என்ன நன்மைகள் உண்டாகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குயவன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரோட்டு ஓரத்தில் சில இந்த நாட்டுப்புற ஜனங்கள் பத்தியில் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புற பகுதியில் இந்த பானையெல்லாம் செய்வாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் குயவன். அவங்க அந்த களிமண்ணை ஒரு நல்ல விதமான ஒரு பாத்திரமாய் வளைய வேண்டுமானால் அந்த களிமண்ணை சில காரியங்களை செய்வாங்க. அல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தை கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது என்ன உண்டாகும்? கர்த்தருடைய கருத்துல நீங்கள் நானும் இருக்கும் பொழுது என்ன உண்டாகும்? சொல்றாரு, இங்க நீங்கள் நானும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறீர்கள் என்று ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப அப்படி இருந்தா என்ன உண்டாகுனா, அந்த வசனம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வளைத்துக் கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் சொல்லுகிறது, அப்பொழுது அதை திரும்பமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற மண்பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. நீங்கள் நானும் குயவன் கையில இருப்போமானா, கர்த்தருடைய கையில இருப்போமானா என்ன உண்டாகும்னா, திரும்ப கர்த்தர் உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரர் ஒரு தாவீது ஒரு வார்த்தையை சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். என்ன? தேவரீர் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இவ்வளவு பெரிய தாவீது சொல்றார். உயிர்ப்பிக்க மாட்டீங்கன்னா அவர் மறிச்சிட்டாருன்னு அர்த்தம். மறித்தாதான் என்ன பண்ணுவாங்க? என்னை உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? அவர் மனுஷன் பிரகாரமா மறித்ததை குறித்து அங்க பேசல. ஆவின் பிரகாரமாய் சில நாடுகளில் அவர்கள் மறித்ததுனால ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தேவரீர் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருடைய கரத்துல இருக்கிற நீங்க குயவன் அவர் இஷ்டத்துக்கு வரையும்படி நம்மை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அந்த குயவனுடைய கையில இருக்கிற அந்த களிமண் கையில இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருக்கும்? அது கால்ல இருக்கும். எங்க இருக்கும்?
காலம் நிறைய மிதிப்பாங்க அந்த குய்யால களிமண்ணை போட்டு. ஏன் தெரியுமா? அந்த முடிவுல கர்த்தருடைய கரத்துல வந்த போது அது ஒரு பெரிய செயலியா மாறும், வெளியேற பெற்றதா மாறும். நம்ம என்ன நினைக்கிறோம், எடுத்த உடனே கர்த்தருடைய கரத்துல வந்துடுறோம். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நம்ம மேலுள்ள வசனத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு குயவனுடைய கரத்துல அந்த களிமண் இருக்கிறதுக்கு முன்னே அந்த காலில் போட்டு அந்த குயவன் என்ன பண்ணுவான், அந்த களிமண்ணை நல்லா மிதிப்பான். எந்த அளவுக்கு அதை மிதிக்கிறோமோ அதுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அல்லேலூயா. வேண்டாத அந்த கல்லெல்லாம் காலில் மாட்டோம். உடனே அந்த கையை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கால்களில் அந்த கல் மாட்டும் போது அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, வெளியில போடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்றோம், எப்பவுமே ஆண்டவரே உடைய பலத்த கருத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை மிதிக்க நான் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரேவன் கையில் உள்ள கரத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மிதிக்க ஒப்பு கொடுங்க. என்னடா பாஸ்டர் சொல்றாரு, கர்த்தர் என்ன மிதிப்பார்? நான் ஆவிக்குரிய ரீதியில பேசுறேன். அல்லேலூயா. மிதிக்கும் போதுதான் அந்த குயவன் கையில அந்த களிமண்ணில் மாட்டும் பொழுது அநேக கல்லெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய கல்லாம் இருக்கும். அதை வச்சு பாடம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வெளியில எடுக்கும் போதுதான் ஒரு நல்ல ஒரு பானையா அது உருவாகும். அல்லேலூயா. திரும்பமாய் செய்யும்படிக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தன் பார்வைக்கு சரியா கண்டபடி. அந்த குயவன் பாருங்க என்னெல்லாம் திரும்பமாய் செய்யும்படிக்குன்னு சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவருடைய பார்வைக்கு. நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய பார்வைக்கு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்முடைய பார்வைக்கு இது நல்ல உயர்ந்தது இருக்கணும், நம்முடைய பார்வைக்கு மேன்மையா இருக்கணும், நம்முடைய பார்வைக்கு உகந்ததா இருக்கணும். இந்த இதாக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய பார்வைக்காகத்தான் என்ன பண்றோம், உயர்ந்திருக்கணும், சிறந்திருக்கணும் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க. அல்லேலூயா. அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, அவருடைய பார்வையில சரியாக வளைந்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அவருடைய பார்வையில என்ன சரியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரா யோசிச்சு பாருங்க. சில விலையேற பெற்ற பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில எஜமான்கள் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கதான் வைப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்துல இருக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தருடைய கரத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடினால ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மை ஆண்டவர் வணைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் அதிலே சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தை, வேற பாண்டமாக கர்த்தர் என்ன பண்றாரா, வணைந்து கொள்றாரு. ஒருவேளை சில வேளையில பாண்டங்கள் செய்யும் போது, மண்பாண்டங்கள் அதை செய்யும் போது என்ன உண்டாகுதுன்னா, அது குயவன் எதிர்பார்க்கிற அந்த அந்த நிலை இல்லாம வேற நிலைக்கு போயிடும். குயவன் ஒரு பக்கம் ஒரு விதமா செயல்படும், ஆனா மண்ணு பாத்தீங்கன்னா அந்த மண்பாண்டம் வேற விதமா போயிட்டு இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாக்குறாரு, வேற ஒரு மண்பாண்டமாக அந்த மண்பாண்டத்தை நான் வளையணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்துல இருக்கிற நீங்களும் நானும் அது வெளியேற பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களா மாறணும், ஆண்டவர் நம்மை திரும்ப செய்யும்படியாக, ஆண்டவருடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடியாக வேறு ஒரு மண்பாண்டமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வழங்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். குயவன் என்கிற கர்த்தர், அல்லேலூயா, அவர் கரத்துல இருந்தா அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. மிதிப்படுவோம், ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. சுத்தப்படுவோம். அந்த இதுவோ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க, அது ஒரு சுத்தி 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 விடுவாங்க. அல்லேலூயா. அப்படியே அந்த களிமண் ஒரு வார்த்தையும் கேட்காது, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, இஷ்டத்துக்கு இருந்தா என்னை எப்படி வளர்ந்து கொள்ளுங்க அப்படி வளர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு களிமண் அமைதியா போயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கையில் இருக்கிற நாம் ஆண்டவருக்கு அடங்கி இருக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறவர்களாக நாம் மாறணும். அல்லேலூயா. உனக்காக எனக்காக கர்த்தர் விட்டு கொடுத்தாரா இல்லையா? விட்டு கொடுத்தாரா இல்லையா? சில வேளையில ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் யாருக்கு முன்பதாகவும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஊழியக்கார ஸ்தானத்தில் இருக்கிற நான் சொல்லுகிறேன்,
ஒரு நாளும் ஊழியத்தை நிமித்தம் நாங்கள் வெளியில போகும்போது சில பேர் அடிக்க வருவாங்க. ஆனா ஒரு சுண்டு வரலும் எங்க மேல படாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்களை அடிக்கிறவங்க அவங்களுக்குள்ளவே ஒரு ஆட்களை ஏவி அவன் இன்னும் எங்களை அடிக்க வந்தவன அவனை அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. ஏன்? அவருடைய கரத்துல இருக்கிற நாம. அல்லேலூயா. அவர் கரத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு அடங்கி இருங்க. அல்லேலூயா. அவன் அடங்கி இருக்கும்போது முந்தின வசனத்தை வாசிச்சோம். அவருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் நிறுத்துவார். அல்லேலூயா. ராஜ முடியமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் கையில இரண்டாவது காரியம் என்ன? யோவான், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். தொடர்ந்து வாசிங்க. 10. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். 11வது வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது குயவன் கையில அந்த மண்பாண்டம் இருந்ததுனால ஆண்டவர் அந்த குயவனை, அந்த களிமண்ணை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பமா, எத்தனை இது? 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அல்லேலூயா. இந்த 5 அப்பம் 2 மீன் யார் கையில இருந்தா? வசனம் தெளிவா சொல்றது, சின்ன பையன் கையில இருந்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு மலைமலை ஏறி பிரசங்கிக்கிறதுக்காக ஒரு மலைமலை ஏறி போறார். பின்னாடி பாத்தீங்கன்னா அநேக ஜனங்க அவரை பின்தொடர்ந்து வந்து அவர் போகிற அந்த மலையில போய் உக்காந்துடுறாங்க. உக்காந்து பாத்தீங்கன்னா 3 நாள் அளவு இரவும் பகலும் ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. வேத வசனங்களை ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மத்தியில பேசுகிறார், ஜனங்கள் மத்தியில பேசுகிறார். ஏறக்குறைய 5000 பேர் புருஷர்கள் இருந்தார்களாம். புருஷர்களே 5000 பேர்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா சபையில என்ன பண்றாங்க? கூடுறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அநேக 5000 பேர் புருஷர்கள் இருந்தா மனைவிமார்களும் அவளுக்கு கூட வந்திருக்கலாம். சின்ன பிள்ளைகள் வந்திருக்கலாம், பெரியவர்கள் வந்திருக்கலாம், முதியவர்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. அப்ப ஏறக்குறைய எத்தனையோ 1000 பேர் அந்த இடத்துல சூழ்ந்து இருக்கிறாங்க. 3 நாள் அளவு இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன உண்டாகுது? பசி உண்டாயிடுச்சு. ஆண்டவரே சொல்றாரு, இவங்க 3 நாள் அளவு என்னோடு கூட இருக்கிறாங்களே, இவங்களுக்கு பசி எடுக்காதா? இது வனாந்தரமான ஒரு இடமாச்சே, இவங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கறது? அப்படி சீசர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்கிறாரு. அவங்க கிட்ட சில 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சில பேர்கிட்ட கேட்பாங்க, உணவு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த மாத்திரம்தான் ஒரு சிறுவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிறுவன் கையில என்ன இருந்ததா? 5 அப்பம் 2 மீன் இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. 3 நாள் அந்த சிறுவன் இந்த 5 அப்பமும் 2 நாள் வச்சிருப்பான். அந்த 2 மீனை எவ்வளவு 3 நாள் எப்படி வச்சிருப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 5 சாக்லேட் சிறுவன் கையில கொடுத்து பாருங்க, அடுத்த செகண்ட் அந்த 5 சாக்லேட் வாயில இருக்கும். அல்லேலூயா. உடனே அதை சாப்பிடுவாங்க. ஆனா 5 அப்பமும் அந்த 2 மீனும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போறாருன்னா, அது வந்து ஆதியிலேயே தீர்மானம் பண்ணது. ஆமென். அந்த சிறு பையன் கையில அப்பம் இருக்கணும், மீன் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சிறு பையன் கையில இருக்கும் பொழுது அது அதிகமாகல. 5 அப்பமோ 2 மீன் மாத்திரம் தான் அவன் கையில இருந்தது. அந்த சிறு பையன் கையில இருக்கும் பொழுது அது இன்னும் அதிகப்படுத்தல, மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறல, மீறி எடுக்கிறவளுக்கு மாறல. ஆனா எப்போ கர்த்தர் கையில அது போச்சோ, அந்த 5 அப்பமும் 2 மீனும் தேவனோட கரத்துல போன பிறகுதான் அங்க ஆசீர்வாதமே. அல்லேலூயா. நமக்கு தானம் இருக்கலாம், நமக்கு பணம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனா தேவன் கரத்துல நாம் இருக்கும் பொழுதுதான் அந்த தாளந்து பயன்படும். அந்த அந்தஸ்து நமக்கு பிரயோஜனமா இருக்கும், அந்த ஆஸ்தி நமக்கு பிரயோஜனமாய் மாறும். அல்லேலூயா.
நீங்க நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு, ஆனா அவங்களால உண்மையான அந்த சாப்பாடு, உண்மையான சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியல. நல்ல வயிறார பணம் இருந்தோம், ஏன் சக்கரை நோய் அது இது எல்லாமே அவங்களுக்கு வந்துடுது. அல்லேலூயா. இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில இருக்குமானா, அங்க மீதி அந்த வசனங்களை நம்ம வாசி, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டது நம் கையில் இருக்கும் பொழுது அந்த வசனம் சொல்வது எம்மாத்திரம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 வார் கோதுமையும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு என்ன சொல்றாங்க, எம்மாத்திரம். நம்ம கையில தான் அது எம்மாத்திரம். ஆனா அதுவே கர்த்தர் கையில போச்சுன்னா அது பெரிய, கிட்டத்தட்ட எத்தனை கூட எடுத்தாரு, 12 கூட நிறைய. ஆனா சொல்ற மீதி எடுத்து பொக்கிஷமா பாதுகாத்து வைங்கன்ற இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அது சேர்த்து வைங்கன்ற கர்த்தர் கையில போனாதான் ஒரு காரியமா சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். தேவனுடைய கரத்தில் போகும்போது வேண்டிய மட்டும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த வார்த்தைலாம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி கிடைக்குமா? வேண்டிய மட்டும் கிடைக்கும், திருப்தி உண்டாகும், மீதியாக எடுக்க வைப்பார், சேர்த்து வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் எப்பதான் உண்டாகுது? ஆண்டவருடைய கரத்துல இருக்கும்போது. அல்லேலூயா. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணுது, பொத்தலான பையில போடுகிறத போல இருக்குன்னு சொல்லுவாங்க. வசனமா தான் சொல்கிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு நிக்கல. ஏன்? நாம கொண்டு வருகிற காரியம் நம்ம கையில தான் இருக்கு, அது கர்த்தர் கையில போகல. ஒரு இது ரகசியம், இதெல்லாம் தேவனுடைய ரகசியம். நம்ம கையில இருந்தா அது ஒரு நாளும் 5 அப்போ 2 மீனா தான் இருக்கும். ஆனா இதுவே கர்த்தருடைய கரத்துல கொடுத்து பாருங்க, கர்த்தருடைய கரத்துல கொடுத்து பாருங்க, அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு மேலாய் போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். நீ மாத்திரம் தான் போஷிக்கப்படுவ. 5 அப்போ 2 மீன் உன் கையில இருந்தா உன் குடும்பம் மாத்திரம் தான் போஷிக்கப்படும், நீ மாத்திரம் தான் போஷிக்கப்படுவ. ஆனா இதுவே கர்த்தர் கையில இருந்ததுன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரன் போஷிக்கப்படுவான், உன் சொந்த ஜனம் போஷிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே. நீங்க யார் கையில இருக்கிறோம்? நாம ஆமே. நம்ம இருக்கிற இடங்களை எல்லாம் எழுந்து நிக்கலாமா? கர்த்தர் சமூகத்துல நம்மையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளில கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்துல ராஜ முடியுமாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது. அப்பா, நாங்க யார் கையில இருக்கிறோம் என்பதை நாங்க முடிவு பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க யார் கையில இருக்க போறீங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். தேவனுடைய கரத்துல நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால், தேவனுடைய கரத்துல நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்களானால், அந்த கரம் உங்களை நடத்தும், அந்த கரம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தின்படி நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று குயவன் களிமனை பார்த்து சொல்லுகிறார். குயவன் களிமனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில நாம எல்லாம் களிமனை போல இருக்கிறோம். கர்த்தர் குயவனை போல இருக்கிறார். குயவன் ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால், அது சரிவர வேண்டுமானால், அவர் வர வரைக்கும், அவர் திரும்ப நம்ம உருவாக்குற வரைக்கும், திரும்ப நம்மளை பயன்படுத்துகிற வரைக்கும், வேற பாண்டமாக உருவாக்குற வரைக்கும் அவர் கரத்துக்குள்ளே இருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமா செய்வார். அந்த சிறு பையன் கையில 5 அப்போ 2 மீன் இருந்தது. ஆனா அவன் கையில இருக்கும்போது அது எம்மாத்திரமாய் காணப்பட்டது. எம்மாத்திரமாய் 10 என்று சொல்றார் ஆண்டவர், எம்மாத்திரம் என்று சொல்கிறார். ஆனா அதுவே கர்த்தருடைய கரத்துல போகும்போது கொஞ்சமா இருக்குதா, கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அதிகமா இருக்கா, தேவ கரத்துல கொடுங்க. அது ஆண்டவர் இன்னும் அதிகப்படுத்துவார், திருப்தியாய் உண்டாக்க செய்வார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக மீதியை எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஓ ஹல்லேலூயா. சேர்த்து வைக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டு சமூகத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். நன்றி அப்பா. இந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கரத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பணம், பேர், புகழ், ஆண்டவரே, ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் என் கரத்துல இருக்கிறத விட, எங்க கரத்துல இருக்கிறத விட உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தாளந்துகள், ஆண்டவரே, எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய
உயர்ந்த நிலையான காரியங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கிறத விட உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை வளைந்து கொள்ளுங்க, நீங்க எங்களை உருவாக்குங்க, நீங்க எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. வலது கரத்துல நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய கரத்துல அந்த பலத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை ஆண்டவரே அடங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. போராட்டங்கள் வரலாம், வேதனைகள், சஞ்சலங்கள், ஆண்டவரே ஏமாற்றங்கள் வரலாம். ஒரு நாளும் நாங்கள் விட்டு விலகாம உங்க கைகளை விட்டு நாங்கள் ஆண்டவரை நெகிழ விடாம உங்களோட கரத்தை நாங்கள் பிடித்தவர்களாக, உங்களோட கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிறவர்களாக கர்த்தர்களை மாற்றுங்க. கோயவன் கையில் உள்ள களிமண்ண போல கருத்துல எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. திரும்ப வளைந்து கொள்ளுங்கப்பா, வேற மண்பாண்டமாக எங்களை உருவாக்குங்க, எங்களை ஷேன் பண்ணுங்கப்பா ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிறு பையன் கையில் இருக்கிறத போல ஆண்டவரே எங்க கையிலயோ சில காரியங்கள் இருக்குமானால் அதை எங்க கையில நாங்க வைத்துக் கொள்ளாம கர்த்தர் கையில கொடுக்க ஆண்டவர், கர்த்தர் கரத்தில் நாங்கள் எங்கனே கொடுக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். திருப்தி உண்டாக உதவி செய்யுங்க ஆண்டவரே, மீதியா எடுக்க கிருபை செய்யுங்க, சேர்த்து வைக்க உதவி செய்யுங்கப்பா. திருக்கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், பெரியவர்களையும் ஆண்டவரே வாலிபருடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனி பெயராக ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துங்கப்பா, நிலைநிறுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை கர்த்தனை நடத்துவீராக, தேவையை சந்தித்து நடத்துங்க. நல்ல சுகத்தோடு, நல்ல பலனோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு கூட பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். சிறு பிள்ளைகளை குழந்தைகளுடைய கரங்களில கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் கர்த்தனை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களும் வருவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் வாழ்த்து கடந்து சொல்லும். உங்களுக்காக விருந்து இருக்கு, தயவு செய்து நீங்கள் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பெண்கள் ஆராதனை இருக்கிறது, நீங்கள் அமைதியா இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.